வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம். சுந்தரர் என்ன பேசுவீங்க? ஒரு பயங்கரமான செய்தி பத்தி நீங்க பார்க்க போறோம். பயங்கரமானா அது சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு. யாரு அது? பயங்கரனாலே அங்க என்ன கொடூரம், பயங்கரம், கலவரம் அப்படின்னாலே RSS பிஜேபி போன்ற ஆட்கள் தான். வேலையா தான் அவங்களுக்கு. திருப்பரங்குன்றம் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்கும் போது அதே மதுரையில கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு இந்த RSS காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்கூல்ல வச்சு ஸ்கூல் பசங்களுக்கு வந்து வால் பயிற்சி, துப்பாக்கி சூடு, ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க தொடர். அது மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி என்ன தேவை அப்படின்போது கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி விதமா வெட்டுங்க உடைங்க இப்படிலாம் கலவரம் வந்து ஒரு படிப்பை சொல்லி தராங்கல்ல. சிலம்பம் கத்து தராங்க, தற்காப்பு கலைகள், கராத்தே கத்து தராங்க. நம்ம அந்த மாதிரி தான் பார்த்திருக்கோம். வந்து துப்பாக்கி சூடு, அதாவது மாணவர்களுக்கு அதான் சொல்ல மாதிரி இவங்களுக்கு எப்படி தர வந்து சொல்லி போனா, மசூதி மலை எப்படி ஏறணும், கயிறு பிடிச்சி இப்படி போட்டணும், கயிறு போட்டு அப்படி பிடிச்சி ஏறணும், கட்டை எடுத்து இப்படிதான் சாத்தணும், எவனா அடிக்க வந்து ஜம்ப் பண்ணி ஓடணும். ஸோ இந்த மாதிரி கலவரம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரி பண்ணுமோ அதுக்கான உதாரணம் தான் பண்ணுவாங்க. நீங்க வந்து RSS வந்து சில பயிற்சியை பார்த்துருப்பீங்க, செம காமெடியா இருக்கும். அப்படியே ரவுண்ட் ஷேப்ல வந்து எல்லாரும் வந்து நிப்பானுவான். ஒருத்தனா போனான், ஒரு பெரிய ஒரு கம்பு மாரி நீட்டா அப்படி பண்ணுவான், எல்லாம் ஜம்ப் பண்ணே இருப்பான். செம்மையா இருந்தது காமெடியா. அது ஏன் அந்த மாதிரி பண்றோம்னா, அந்த எப்படின்னா நம்ம தப்பிக்கிறது, ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறது. அந்த மாதிரி கலவரம் பண்ற மாதிரி ஓடுறது, குதிக்கிறது, இது மாதிரி வந்து ஒரு RSS பயிற்சின்றது அப்படிதான் இருக்கு. இப்ப மக்களுக்கு பாதுகாப்புக்காக யாரெல்லாம் முதல்ல இருக்கா? நம்ம இந்தியால பார்த்தா மொத்தமா ராணுவத்துறை. ஆமா, அரசால வந்து நியமிக்கப்படுது அது அரசு. அடுத்ததான் காவல்துறை. அது மாநில அரசால வந்து நியமிக்கப்பட்டது. இது வந்து சும்மா வந்து நியமிக்க மாட்டாங்க. எஜுகேஷன், கல்வி, உடல் தகுதி எல்லாம் வச்சுதான் பண்ணுவாங்க. இவங்க வந்து அரசு உருவாக்குன ஒரு இது. ஸோ அதனால இவங்க பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பு. இந்த இயக்கம் யாரு உருவாக்குனா, யாரோட பாதுகாப்பு இது? எனக்கு புரியல. அதாவது கலவரம் பண்றவங்களோட பாதுகாப்பா தெரியல. அதுதான் கலவரம் பண்றதுக்காகவே ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கி கேட்டா வந்து RSS அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி பார்த்தோம்னா சேஃப்டிக்காக வந்து எப்படி வெட்டணும், எப்படி உதைக்கணும், எப்படிலாம் ஓடணும் சொல்லி ஒரு பயிற்சி பற்ற மாதிரி பண்றான்னு பார்த்தேன். அதுவும் பார்த்தோம்னா பள்ளிக்கூடத்துல, ஸ்கூல்ல. அது எங்க நடந்துச்சுன்னா முதல்ல பார்த்தது மதுரையில திருப்பாலை அப்படின்ற இடத்துல. மதுரையில அதே மதுரை புடிச்சா விட மாட்டாங்க அந்த மதுரைய. அதுல வந்து ஒரு எய்டட் ஸ்கூல் இருக்கு, அங்க இந்த விஷயம் நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அங்க துப்பாக்கி சூடு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு மக்கள்லாம் வந்து ஒரு பதட்டமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் VCK சார்பா இதை பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அவங்க போயிட்டு ஒரு கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதை தடுக்க முயற்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் இங்க ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் போய் துப்பாக்கி சூடு நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஆக்ஷன் பெருசா எடுக்கல அப்படின்ற பட்சத்துலதான் இப்ப வந்து அந்த மதுரையில இருக்க மத நல்லிணக்க கூட்டமைப்பு அவங்க போயிட்டு இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல நடக்குது, இதை வந்து கண்காணிக்கணும். அங்க வந்து சேவா பாரதி இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துறாங்கன்னா அது எந்த இடத்துல வச்சிருக்காங்க, அப்போ அந்த சேவா பாரதி இந்த இடம் அந்த ஒரு கூடம் நடத்துறாங்க, அங்க போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. அங்க வந்து ஒரு ரைடு விட்டோம்னா எல்லாமே வெளியே வந்துரும். அதுதான் இப்ப வந்து RSS அடுத்த அஜெண்டா பண்ணா மதுரை தான். மதுரையில என்ன ஒரு மதக்கலவரம் பண்ணணும். ஏற்கனவே அங்க ஒரு இஷ்யூ வந்து இதாயிட்டு இருக்கு. அப்ப நம்மளா இந்துக்கள், அப்ப இந்துக்களுக்கு வந்து எதிராக யாரு இருக்கா? முஸ்லீம் இருக்கா? அவனை அடிக்கணும், உதைக்கணும், கொல்லணும் அப்படின்ட்டு கேட்க இப்பவே பார்த்தோன்னா அந்த மதவெறி தூண்டு விதமா ஸ்கூல்லேருந்தே அவனை வந்து ஆரம்பிக்கிறான்னா, இது ஸ்கூல் மட்டும் இல்லை, அப்படியே படிப்படியே வந்து எல்லாரும் வந்து கூட்டுவாங்க, இந்துக்கெல்லாம் வாங்க, ஒண்ணுவாங்க சொல்லி இப்படிலாம் ஒரு பயிற்சி மாரி வந்து பண்ணிட்டு கடைசியாக ஒரு டேட் வந்து இது பண்ணணும். பண்ணிட்டு அந்த டேட் அன்னையும் நம்ம எல்லாம் உள்ள வந்துடணும். தர்கா வந்து அன்னைக்கு அடிச்சு காலி பண்ணணும், ஒரு ஐடியா. அதுதான் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பாபர் மசூதியில இருக்குல்ல, அந்த மசூதி இடிக்கிற போது இப்படிதான் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடுல நிறைய பேர் போனாங்க. அது பார்த்தோன்னா RSS போன்ற சங்கிகள் மட்டும் தான் போனாங்க, மத்த யாரும் போனாங்க. தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்தாங்க. ஆமா அர்ஜுன் சம்பத்தி இங்க இருந்து போனாப்புல. அப்ப இந்த RSS எப்படி போகுதுன்னா ஒரு பாக்டீரியா மாரி எல்லா இடத்துலயும் பரவி போயிட்டு எல்லா இடத்துலயும் மதவெறி தூண்டுவதுமா பேசி அப்படியெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்றது எவ்வளவு கேவலமா இருக்குல்ல. அர்ஜுன் சம்பத் தான் இவங்களோட கோரிக்கையாவும் இருக்கு. அர்ஜுன் சம்பத் வந்து நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா ரீசெண்டா மலை ஏறுறாரு. இது மீடியா எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஏறிட்டு இங்க பாருங்க சமாதி பாருங்க, இவங்க தர்கா எப்படி ஆக்கிரமிப்புறாங்க பாருங்க, இவங்களை மேல விட்டதே தப்பு, நம்ம முருகர் தோ இருக்கிறார், ஆனா இவங்க என்ன பண்றாங்க, குடங்களா வந்து அடுக்குறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வதந்தி பரப்புறது. அவங்க வந்து மரத்துல வந்து கொடி ஏத்துனா இது வந்து முருகனோட தலைமை, இங்க வந்து பாகிஸ்தான் கொடி ஏத்துறாங்க. இந்துக்களோட பாதுகாப்பு இவனதான் மாரி வந்து
பெருசா பேசுகிறேன். ஏன்னா இந்துக்கள்லாம் எது நீங்க மட்டும் தானே, நாங்க இல்லையா? அதான் தோழர், எது வம்பண்டு போற தோழர், இதுதான் பிரச்சனை பண்ணணும். ஆமா, சீமான் கூட சொல்லியிருந்தார்ல, என் முருகன் எப்படி கும்பிடா நீ எனக்கு சொல்லி தராத, என் முருகன் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இப்படி இவரு பொய்யான வதந்திகள் தோழர். அது பாகிஸ்தான் கொடி ஏத்திட்டானுங்க, இந்த மாதிரி அடக்கம் செய்யறானுங்க. இப்ப என்ன பார்த்தனா, அந்த சமாதிகள்லாம் 100-200 வருஷம் முன்னாடியே பொதிக்கப்பட்ட சமாதிகள் போல. அதை இப்ப எடுத்துட்டு இப்ப பாருங்க பொதிக்கிறாங்க, இப்ப இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவரு கலப்புறாரு. கஸ்தூரி அக்கா நடுவுல மாட்டினாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துல போராட்டம் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி தீபம் ஏத்தன் மதுரை மக்களே, அதாவது அவங்கள போயிட்டு பாக்குற மாதிரி பெண்களை பார்த்துட்டு நான் இருக்கிற பிஜேபில இருந்து நான் இருக்க உங்களை பார்த்துப்பேன் மாதிரி பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தீபத்தூண் தான், 1000 வருஷம் முன்னாடி அது ஏத்துனாங்களா அந்த தீபத்தூண்ல, அதுன்னு இவங்க பார்த்த மாதிரி இவங்க வேற ஆதாரமே இல்லாம வதந்திகளை கலப்பி, அது தொடர்ந்து பிஜேபி ஆட்கள் மலை ஏறுறதெல்லாம் பிஜேபி ஆட்கள். அதாவது இவர் போயிட்டு வந்தா அடுத்த 2 நாள் அக்கா போறது. இது இவங்களோட இயக்கமே அப்படிதான். கலவரம் பண்ணுற விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை பத்தி பேசிட்டே இருக்க அடுத்து நீ போ எதனா பேசிட்டே இருக்கு. பேசிட்டு மக்கள் மத்தியில ஒரு விஷயம் பண்ணிட்டே இருங்க. ஒரு முஸ்லீம் மீது வெறுப்பு இருக்குல்ல, அதை ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க. காலங்களவா அந்த முஸ்லீம் இந்த மண்ணில் தான் வாழ்றான், மாமா மச்சனா நம்ம கூட இருக்கான். ஆனா அவனை போயிட்டு எது அந்நிய நாட்டுக்கிற மாரி பேசுறது, இது எந்த வகையில நியாயம் இது? ஆனா இதுவரை பரவாயில்ல, இது ஸ்கூல்ல நம்ம தடுத்துருவாங்க. எப்படி தமிழ்நாட்டுல இது வேலைக்கு ஆகாது. காசியாபாத் உத்தரப்பிரதேசல வீடு வீடா போயிட்டு அரிவாளு கோடாரி அது இதுன்னு ஆயுதங்களா வீடு தட்டி தட்டி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா அந்த வீடியோவை? ஆமா சார், அது கொடுத்துட்டு ஒண்ணும் இல்ல, தொடர்ந்து ஜெய ஸ்ரீராம் அப்படின்ட்டு வாளு அந்த கோடாரி எல்லாம் கொடுத்துரு வீடு வீடா விநியோகம் இந்த பொருட்கள்லாம். கண்டிப்பா. அது இப்ப பிஜேபி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 15 வருஷமா ஆளப்போகுது, ஆண்டுட்டு இருக்கு. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா பிஜேபி வர்றதுக்கு ஒரு வராது, இனிமேலும் வராது. என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை ஃபார்ம் பண்றாங்க. இந்தியா முழுக்க ஒரு கலவரம் பண்ணிட்டு, இது இந்துக்கள் ஓட்டு, இந்துக்கள் வங்கி நாங்க தான், அப்ப இந்துக்கள்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு பண்ணுங்க, ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தான் அவங்க இது பண்றாங்க, தொடர்ந்து பண்றாங்க. உண்மையை பார்க்கும்போது அதெல்லாம் எழுத்தமா இருக்கு. என்னடா பாபர் மசீத் சம்பவத்தில் எவ்வளவு பேர் வெட்டின்னு இருந்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கலவரத்தை இங்க தமிழ்நாட்டிலும் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க கொண்டு வந்துடும் ஒரு பயம் இருக்கு, அச்சம் இருக்கு. அது அவங்களுக்கு பெரிய காயப்பை யூஸ் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியா சுவாமிநாதன். அவரோட பேர் என்னன்னா கோர்ட்டு, ஆமா இங்க அவரை வச்சு காய நகர்த்துறது. எதை சொன்னாலும் நம்ம இந்த பிஜேபி யார சங்கி பார்த்தாலும் கோர்ட்டு சொல்லிச்சு இதான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுதான் நம்ம அதுல இன்னொரு விஷயம் பேசலாம். அப்ப பார்த்தோன்னா இப்ப கூட பார்த்தோன்னா RSS பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா பெர்மிஷன் வாங்கி சில இடத்துல ஊர்வலம் மாரி வருவாங்க. ஆனா தமிழக அரசு காவல்துறை அந்த பர்மிஷன் இப்படி மாரி வந்தாவே அது ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ண கோர்ட்டுக்கு போயிடுவாங்க டைரக்டா. கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு பர்மிஷன் தாங்க, இந்த இயக்கம் பார்த்தோன்னா அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் தான், எங்களுக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட அப்படிதான் பண்ணாங்க. தமிழக அரசு அந்த இயக்கத்துக்கு இங்க நீங்க பண்ணக்கூடாது இது பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி கோர்ட்டுக்குள்ள பர்மிஷன் வாங்கிட்டு அந்த டேட்ல நாங்க ஊர்வலம் பண்ண போறோம், இது காவல்துறை பாதுகாப்பு தரணும் அப்படின்றாங்க. அதாவது காவல்துறை பாதுகாப்பு மக்களுக்காக இருக்கு. இவனை காக்கி சட்டை போட்டு நடந்து போறது செம காமெடியா இருக்கும். அதை விட ஆனா விசிகா அதே டைம் என்ன சொன்னாங்க, மனித சங்கிலி இயக்கம் நாங்களும் பண்றோம் அப்படின்னாங்க. விசிகாவே பயந்துட்டு இவனோட டேட் மாத்தி வச்சிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா RS போல ஒரு மதவாத கட்சி எல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மத கலவரம் பண்றதுக்கு உள்ள வந்தா கூட இதுக்கு எதிராக பார்த்தோன்னா நீதி கட்சிகள், விசிக போன்ற கட்சிகள், நிறைய கட்சிகள் இப்படி பண்ணக்கூடாது எதிராக இது பண்றாங்க தெரியுமா? இதுதான் தமிழ்நாடு. இது மத்த மாநிலத்துல நீங்க பார்க்க முடியாது. கண்டிப்பா தெரியல. அதான் சாமிநாதன் பத்தி பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பர்மிஷன் கோர்ட்டு கிட்ட போய் வாங்கிடுறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப கோர்ட்ல சுவாமிநாதன் மாதிரி ஒரு நபர் இருந்தா உங்களுக்கு ஈஸியா பர்மிஷன் கிடைக்கும். ஆமா ஆமா சங்க. இப்ப இந்த மதுரையில கலவரத்துக்கான ஏற்பாடு பண்ணதெல்லாம் பாத்தீங்களா, ஒரு ஜட்ஜியே அதுக்கான விஷயம் பண்றாரு. அதுக்கு பாதுகாப்பு கருதி பார்த்தோம்னா ராணுவத்தை பெர்மிஷன் பண்ணி நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு மத கலவரத்துக்கு ஒரு ஜட்ஜியே ஃபார்ம் பண்றாருன்னா எவ்வளவு விஷயமா. ஜட்ஜ் பத்தி பாக்கணும், மாபெரும் ஜட்ஜ். அவர் ஸ்டேஜ்ல பேசுவாரு பயங்கரமா. என்னன்னா சொல்லியிருக்காருன்னா, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துக்கிற நாள் இன்னும் வெகு தூரத்துல இல்ல, சீக்கிரமா ஏத்த போறோம், அதை நீங்க பாக்கதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. ஏத்துட்டுதான் இருக்கணும் அந்த காலங்கள்மா, நீங்க தான் பாக்கல. அதான் இவங்க வேற எங்கேயும் ஏத்துன்னு பாக்குறாங்கன்னு தெரியல. சரி வாங்க, நீங்க வேற எங்கேயும் ஏத்துன்னு பாக்குறீங்களோ மக்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் பண்ணுவாங்க. கண்டிப்பா. எனக்கும்
என் தீபத்துக்கும் என்னன்னே தெரியல, பார்த்தா தடையாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து ஒரு ஐடியாலஜி பாருங்க தோழர். அவர் வந்து ஒரு எங்கேயோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனாராம். இந்த 2 ஸ்கூல் குழந்தைங்க வந்து அவர்கிட்ட ஏதோ ஆட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காரு. கையெழுத்து. அப்ப என்ன ஆச்சுன்னா நெத்தியில வந்து அவங்க திருநூறு வச்சிருந்தாங்களாம். மேடையில பேசுறாரு, சூப்பர், இப்படிதான் இருக்கணும் நம்ம குழந்தைகள்லாம். அதாவது நம்ம மத சின்னங்களை காட்டுறதுக்கு நம்ம ஒருத்தரும் வெக்கப்படவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது பாத்திர அடையாள பத்திரம் தோழர். பொட்டு வச்சுனாவே நம்ம மதக்காரன் வாடா 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 கலவர மண்டபத்துக்கு போய் வாடா வாடான்னு சொல்லுது. சாமி கும்பிட்டு வெளியே போடா அப்படின்றது. அப்ப சாமி கும்பிடுறது உள்ள கோவிலுக்குள்ள யாரெல்லாம் வந்து வரும்னு பார்த்தோன்னா பார்த்தசாரதி, ஹரி, ஸ்ரீதர், ஆஹா நம்மளோட சாதி பேடா அப்படி நல்ல பேடா அப்படின்னு சொல்லி அந்த அவாக்கெல்லாம் வந்து ஒன்று சேருது. அதாவது ஒண்ணு பேர்ல வச்சு இவன் நம்ம ஜாதி அப்படின்னு பாக்குறது, இல்லைன்னா நூல் இப்படி வச்சு பார்த்துட்டு நூலா நம்மால் அப்படின்னு பாக்குறது, இல்லைன்னா மத அடையாளம். அது ஒரு அடையாளத்தை வச்சு இவன் நம்ம ஆளு அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்னத்த ஒரு காரணம் சொல்றாரு பத்தியா இவரு. ஒரு ஆளு அவர் வந்து அப்படிலாம் கிடையாது தோழர். எப்படின்னா நான் வந்து ஒரு இந்த மாதிரி போராடுற ஒரு விஷயத்துக்காக இதுல நம்ம பார்த்தோம்னா நான் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஒரு கேஸ் எடுக்கிறேன்னா என் புத்திக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் தீர்ப்பு கொடுப்பேன். தோன்றதப்படி நான் தீர்ப்பு கொடுப்பேன். புத்திக்கு தோன்ற மாதிரியா? புத்திக்கு தோன்ற மாதிரினா அப்ப இங்க ஒரு லா ஒண்ணு இருக்கு, அம்பேத்கர் எதுனா ஒரு இது ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் பார்த்து இதுக்கான சட்டம் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவருக்கு என்ன தோணும்? எப்படி ஒரு ஜட்ஜி நீதி தெரியும் சொல்ல முடியும்? எப்படி இவரெல்லாம் வந்து அந்த இதுல இருக்கிறாரு தெரியல. இது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. இதுல என்ன மாதிரி வந்து அது இங்க என்ன மாதிரி தண்டனை நடந்தாலும் என்ன மாதிரி தப்பு நடந்தாலும் அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதை பார்த்து தரணும். அது நார்த்ல நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதி பார்த்துலாம் ஜட்ஜ்மெண்ட் சொன்னதெல்லாம் இருக்கு தோழர். நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. அது வந்து எப்ப நடந்தாலும் கிடையாது. இப்ப சமீபத்துல மோடியோட வந்து ஆட்சியில் அப்ப பாருங்க மனுஸ்மிருதி அம்பேத்கர் எழுதினோட லாவை விட இவங்க மனுஸ்மிருதி தான் பெரிய சட்டம். அதை சொல்லதான் வந்து கேட்பாங்க. ஒரு ஜட்ஜி சொல்ற வார்த்தை அது சொல்லிட்டாரு, சுவாமிநாதனே சொல்லிட்டாரு, ஏன் தீபம் ஏத்தாம இருக்கீங்க? அதுதான் ஒரு சண்டை. நாங்க அதையும் தடை. இப்போ தமிழ்நாடு வந்து அதுக்கு முன்னாடி நிக்குது ஒரு முற்போக்கு சிந்தனையோட. அதை உடைச்சதுக்காக இப்படி ஒரு பள்ளிகள்ல இறங்கியாச்சு. இப்போ கலவரம் பண்ணதுக்காக பயிற்சிகள் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்தே விஷத்தை ஊத்தி இப்ப இருந்தே வளர்த்தாதான் படிப்படியே வளர்த்தாதான் நாளைக்கு அது பெருசா ஆகும் அப்படின்னு பண்றாங்க. உஷார் மக்களே விழிப்பாருங்க. தயவு செய்து நம்ம வீட்டு பசங்க இந்து தான், நம்ம எல்லாரும் இந்து தான். ஆனா இந்துனா நம்ம என்ன மாதிரி இந்துனா எல்லா மதங்களையும் அரவணைச்சு வரக்கூடிய நம்ம ஒரு வந்து இந்து. நமக்கு ஆபத்து இந்த மதம் வந்து அழிஞ்சு போச்சு எவனோ ஒருத்தர் சொல்றானா ஏமாத்துறீங்க. இங்க எந்த ஒரு மதத்தையும் பார்த்தோன்னா அழிக்கவே முடியாது. ஏன்னா எல்லா மதத்தையும் அந்தந்த கடவுளே வந்து பாதுகாத்துப்பாரு. ஸோ அதை மற்ற சொல்ல வச்சு கேட்டு நம்ப கூடாது முதல்ல. கண்டிப்பா தோழர். இப்ப தமிழக அரசு கிட்ட இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க, கஸ்தூரி கைது செய்யப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் தோழர், தமிழக அரசு வந்து இதுக்கு எவ்வளவு விரைவா வந்து நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.